ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான சுண்டக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 4 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம நேற்று செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்ச சுண்டக்காய். இதை நம்ம இப்போ 1-2 தட்டி நம்ம தொக்கில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இடித்து போடுறப்போ சுண்டக்காய் எல்லாம் நல்லா உடஞ்சி அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எண்ணெயிலேயே நல்லா வணங்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுண்டக்காவை நல்லா புளி தண்ணியில் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்துச்சுன்னா நமக்கு சுண்டக்காய் தொக்கு ரெடி ஆயிரும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.